எல்லாருக்கும் வணக்கம். புக் மை ஷோ செக் பண்ணிட்டு இருக்கும்போது மூவி மேக்ஸ்னு ஒரு புது தியேட்டர் ஷோ ஆயிடுச்சு. அதனால தான் உடனே வீடியோ போடலாம் சொல்லிட்டு வண்டி எடுத்து கிளம்பியாச்சு. வாங்க மூவி மேக்ஸோட டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மூவி மேக்ஸ் வந்து ஹைதராபாத் பேஸ்டு கம்பெனியாக இவங்க வந்து 20 பிரான்ச்சஸ்க்கு மேலே தேட்டர்ஸ் வச்சுருக்காங்களாம். இப்போ வந்து சென்னை வால்டாக்ஸ் ரோட்டில் பிஆர் மால்ன்ற ஒரு மாலில் இந்த மூவி மேக்ஸை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பார்க்கிங் பொறுத்த வரைக்கும் பைக்குக்கு பெர் ஹவர் 20 ரூபாவும், 4 வீலருக்கு பெர் ஹவர் 50 ரூபாவும், நெக்ஸ்ட் ஹவர்ஸ் எல்லாமே 30 ரூபாவும் சார்ஜ் பண்ணுறாங்க. பைக்குக்கும் காருக்கும் பார்க் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இங்கே நிறையவே இருக்குது. இந்த பிஆர் மாலோட கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இந்த மூவி மேக்ஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. என்ட்ரன்ஸ்லேயே இந்த தேட்டரோட கியோஸ்க் இருக்கும். அதாவது நீங்கள் உங்கள் டிக்கெட்டை அங்கேயே புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா தேட்டரோட என்ட்ரன்ஸ்லேயே சின்னதாக ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. உங்களுக்கு தேவையான டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் புக் பண்ணுறவங்க புக் மை ஷோவில் புக் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு நம்மளை தேட்டருக்குள்ளே அலோவ் பண்ணுறாங்க. இந்த லாபி டிசைன் வந்து சூப்பராகவே இருந்தது. வெயிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இடமும் கொடுத்துருந்தாங்க. அது உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். ஸ்நாக்ஸ் பற்றி பார்த்தோன்னா பிவிஆரில் எந்த மாதிரி ப்ரைஸ் செல் பண்ணாங்களோ அதேமாதிரி ஸ்நாக்ஸ்லாம் இங்கே ஹையாகவே இருக்குது. ஃபுட் கோர்ட் பக்கத்தில் இருக்க எல்இடியில் என்னென்ன மூவி வருதோ அந்த மூவியோட இமேஜஸை ஷோ பண்ணுறாங்க. ஸ்க்ரீன் ஒன்னோட ஆப்போசிட்லேயே ஃப்ரீயாக குடிக்க ட்ரிங்கிங் வாட்டர் வச்சுருக்காங்க. இது பாராட்ட வேண்டிய விஷயம். முக்கியமாக எல்லாருக்குமே டாய்லெட்ஸ் வச்சுருக்காங்க. அதாவது ஜென்ட்ஸ், லேடிஸ், அப்புறம் டிசபிலிட்டிஸ்க்கு எல்லாமே டாய்லெட்ஸ் வச்சுருக்காங்க. லாபி மாதிரியே டாய்லெட்ஸ்லேயும் இவங்க கிராண்டியர் தீமை மெயின்டைன் பண்ணுறாங்க. டாய்லெட்ஸ் பார்க்க ரொம்ப கிராண்டாக இருந்தது. டாய்லெட்டும் ஒரு மீடியம் டைப் ரெஸ்ட் ரூம்னே சொல்லலாம். ரெஸ்ட் ரூமை நீட் அண்ட் கிளீனாகவே மெயின்டைன் பண்ணிவிட்டு வராங்க. ஷோ டைம் மாறி மாறி ப்ளே ஆகுது. இங்கே ரெஸ்ட் ரூம் கன்ஜஸ்ட் ஆக வாய்ப்பே இல்லை. 3 ரெஸ்ட் ரூம், 2 ஃபுட் கோர்ட், 2 ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே சேர்த்து இங்கே எல்லாமே தேட்டரோட கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஸ்க்ரீன் 2 பற்றி பார்ப்போம். ஸ்க்ரீன் 2க்குள்ளே என்ட்ரான உடனே ஏசி சூப்பராகவே இருந்தது. நம்ம போகிற நேரத்தில் தான் ப்ரொஜெக்ஷன் கேலிபிரேட் பண்ணியிருந்தாங்க. அதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இந்த ஸ்க்ரீன் 2ல் இவங்க ப்ரௌன் கலர் சீட்ஸை இன்டீரியர் தீமாக கொடுத்துருக்காங்க. இது ப்ரௌன் இல்லைனா மெரூன் ஏதோ ஒன்று சொல்லலாம். அந்த கலர் தீம் தான் இன்டீரியர் தீமாக கொடுத்துருக்காங்க. சீட்ஸோட கம்ஃபர்டபுள் வந்து சூப்பராகவே இருந்தது. புஷ்பேக்கோட நல்ல ஸ்லைடிங்காகவே இருந்தது. லெக் ரூமும் இங்கே செமையாகவே இருந்தது. இந்த ஸ்க்ரீனில் டிக்கெட்ஸ் மொத்தம் 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று எக்ஸிக்யூட்டிவ், இன்னொன்று பட்ஜெட் சொல்லிட்டு. பட்ஜெட் டிக்கெட்டுக்கு இவங்க ஸ்க்ரீன் ஃப்ரண்ட்டில் இருக்க ஏரோ ஃபுல்லாகவும், பீரோவில் 1, 2, 3யும் பட்ஜெட் டிக்கெட்ஸாக இவங்க பிரிக்கிறாங்க. எக்ஸிக்யூட்டிவ்க்கு 183 ரூபாவும், பட்ஜெட்டுக்கு 55 ரூபாவும் இங்கே டிக்கெட் போய் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த எக்ஸிக்யூட்டிவ் பட்ஜெட் ரெண்டுமே சேர்த்து இந்த ஆடி 2ல் ஒரே நேரத்தில் 227 பேர் ஒரே ஷோவில் உட்காந்து படம் பார்க்கலாம். இந்த ஆடி 2ல் இவங்க கிறிஸ்டியோட 4K RGB லேசர் ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி டாப் நாச்சாக இருக்கும். பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், கலர் எல்லாமே இங்கே பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி இங்கே வேறு லெவலில் இருக்குது. முக்கியமாக இங்கே துரந்தர் 2 தான் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் பண்ணாங்க. அந்த படம் பார்க்கும்போது நைட் சீன் தான் மோஸ்ட்லி அந்த படத்தில் இருக்கும். அந்த நைட் ஸ்க்ரீன் கூட ரொம்ப ரொம்ப பிரைட்டாக இருந்தது. அந்தளவு இங்கே ஹையர் அண்ட் கிறிஸ்டியோட 4K RGB லேசர் ப்ரொஜெக்ஷனாக யூஸ் பண்ணுறாங்க. அதனால் பிக்சர் குவாலிட்டி இங்கே டாப் நாச்சாகவே இருக்குது. பிக்சர் குவாலிட்டி மாதிரியே இந்த ஸ்க்ரீனில் ஆடியோ குவாலிட்டியும் தரமாக இருக்குது. ஆமாங்க, இந்த ஸ்க்ரீனில் டால்பியோட 7.1 ஐஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 16 சரௌண்ட் ஸ்பீக்கர் இருக்குது. சரௌண்டுக்கு எல்லாமே பல்ஸ் பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்ட் எஃபெக்ட்டும் சூப்பராக இருக்குது. அதை விட பேஸோட பஞ்சும் இங்கே ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருந்தாலும் ப்ரீமியமாகவே நம்மளால் அந்த பேஸோட பஞ்சை ஃபீல் பண்ண முடியுது. ஏசி இங்கே மெயின்டைன் பண்ணுறாங்க நல்லாவே. ஆனால் இந்த ஸ்க்ரீனில் ஃப்ராக்ரன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. அது யூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். மற்றபடி நெகட்டிவ் சொல்கிறவங்களுக்கு இந்த ஆடி 2ல் எதுவுமே இல்லை. அடுத்து நம்ம இந்த ஆடி 1 பற்றி பார்ப்போம். இந்த ஆடி 1 வந்து இந்த காம்ப்ளெக்ஸோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஆடி 1க்குள்ளே என்ட்ரான உடனே சேம் அதேமாதிரி ஏசி இங்கே வேறு லெவலில் இருக்கும். இந்த ஆடி 1லேயும் ஃப்ராக்ரன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணலை. இந்த ஆடிக்கு சீட்ஸுக்கு வந்து இவங்க லைட் க்ரீன் கலர் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஆடி 1லேயும் சீட்ஸோட கம்ஃபர்டபுள் சூப்பராகவே இருக்கும். முக்கியமாக ஸ்லைடிங் இங்கே செம்மையாகவே இருக்கும். இந்த ஆடி 1ல் டிக்கெட்ஸை சேம் 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று எக்ஸிக்யூட்டிவ், இன்னொன்று பட்ஜெட்னு. எக்ஸிக்யூட்டிவ்க்கு 180, பட்ஜெட்டுக்கு அதாவது ஸ்க்ரீனில் முன்னாடி இருக்க ஏரோக்கு 55 ரூபா டிக்கெட் போய் சார்ஜ் பண்ணுறாங்க. பட்ஜெட் டிக்கெட்லேருந்து படம் பார்க்கறது கூட நம்மளுக்கு சூப்பராகவே இருக்குது. இந்த 2 கிளாஸும் சேர்த்து ஒரே நேரத்தில் இந்த ஆடி 1ல் 225 பேர் ஒரே ஷோவில் உட்காந்து படம் பார்க்கலாம். இந்த ஆடி 1லேயும் சேம் ஆடி 2ல் யூஸ் பண்ண கிறிஸ்டியோட 4K RGB லேசர் ப்ரொஜெக்ஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி இங்கேயும் டாப் நாச்சாக இருக்குது. பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், கலர் எல்லாமே இங்கே பர்ஃபெக்டாக இருக்குது. முக்கியமாக ஸ்க்ரீன் வீடியோவில் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு சின்னதாக இருக்க மாதிரி ஃபீல் தரும். ஆனால் நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏரோலேருந்து படம் பார்த்தா கூட இந்த சின்ன ஸ்க்ரீன் ஃபீல் தரவே தராது. அந்தளவுக்கு இந்த ஸ்க்ரீன் வந்து இந்த ஆடிட்டோரியத்துக்கு காம்பேக்டாக பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. இந்த ஆடி 1லேயும் சேம் இவங்க டால்பியோட 7.1 ஆடியோ சவுண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆடி 2 மாதிரியே இந்த ஸ்க்ரீன்லேயும்
சேம் பல்ஸ் பிராண்ட் ஸ்பீக்கர்ஸ் தான் சரௌண்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 16 சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. சரௌண்டுக்கு எல்லாமே பல்ஸ் பிராண்ட் ஸ்பீக்கர் தான் இருக்குது. சரௌண்ட் எஃபெக்ட் இங்கே சூப்பராகவே இருக்குது. சரௌண்டு மாதிரியே இங்கே பேஸோட எஃபெக்ட்டும் இங்கே ரொம்ப ரொம்ப ப்ரீமியமாகவே இருக்குது. அந்த பேஸோட பஞ்சு இங்கே நம்மளை எந்த வித டிஸ்டர்பும் பண்ணாது. அந்தளவுக்கு பஞ்சு இங்கே சப்போட பஞ்சு ரொம்ப ரொம்ப ப்ரீமியமாகவே இருக்குது. இந்த ஆடி ஒன்லேயும் நெகட்டிவ்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட எனக்கு இந்த ஆடி ஒன்லேயும் ஆடி டூலேயும் எந்த நெகட்டிவும் தெரியல. ஓவராலாக எனக்கு இந்த மூவி மேக்ஸ் எப்படி இருந்ததுன்னா, கேட் வாசலில் இருக்க செக்யூரிட்டியிலேருந்து தியேட்டருக்குள்ளே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் வரைக்கும் ரொம்ப 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 ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. இந்த ஃப்ரெண்ட்லியை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணால் இந்த தியேட்டர் வந்து ஒரு டாக் ஆஃப் த டவுன் ஆகிடும். அதே மாதிரியே இங்கே யூஸ் பண்ணுற ப்ரொஜெக்ஷன் சரி, ஆடியோ எஃபெக்ட்டும் சரி டாப் நாச்சாக இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏதோ ஒரு சின்ன சைஸ் ஸ்க்ரீனை போட்டு ஒரு 2K ப்ரொஜெக்ஷனை யூஸ் பண்ணுவாங்க தான் நினச்சேன். ஆனால் இப்படி ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் சுத்தமாக நினைக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸாகவே இருந்தது. இனிமேல் இது என்னோட வே டு கோ தியேட்டராக கண்டிப்பாக என் ஃபேவரட் லிஸ்ட்டில் இது ஆட் ஆகிடும். அந்தளவுக்கு இங்கே எல்லாமே தரமாக இருக்குது. நீங்கள் இந்த தேட்டரில் படம் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட் சொல்லுங்கள். இந்த தேட்டரில் 2 ஆடிலையுமே 7.1 டெமோஸை ப்ளே பண்ணலை. அதனால் என்னால் அட்டாச் பண்ண முடியல. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.